Good evening. Class 10 application of trigonometry case based study. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் கேஸ் பேஸ்ட் ஸ்டடி வரதுக்கு நிறைய பாசிபிள். சரியா? ஸோ 23ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த வருஷமும் கேஸ் ஸ்டடி வரதுக்கு தான் நிறைய பாசிபிள். டயக்ராமும் அவங்களே கொடுத்துறாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படித்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ரேடியோ டவர் ஆர் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் எ ரேஞ்ச் ஆஃப் கம்யூனிகேட்டிங் சர்வீசஸ் இன்க்ளூடிங் ரேடியோ அண்ட் டெலிவிஷன். டவர் யூஸ் பண்ணி தான் அந்த சிக்னல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண போகிறாங்க. The tower will either act as an antenna itself or support one or more antenna on its structure. அதுவே ஆன்டினாவும் இருக்கும் இல்லை ஸ்ட்ரக்சராகவும் இருக்க போகுது. On similar concept, a radio station tower was built in the two section A and B. ரெண்டு செக்ஷன் A, B ரெண்டு ஸ்ட்ரக்சரை மேலே வச்சுருக்காங்க. Tower is supported by the wire from the point O. பெரிய குச்சினா கயிறு வச்சு கட்டியிருப்பாங்க பார்த்தியா, அது மாதிரி. ஏன்னா அப்படியே விட்டா போயிட்டு கயிறில் சப்போர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. The distance between the base of the tower and the point O is 36 cm. Base la irundhu 36 cm. From point O, the angle of elevation of the top of section B is 30 degree. Section B வந்து இந்த angle வந்து 30 டிகிரியும், அதே மாதிரி அந்த angle of elevation of section A full length வந்து 45 டிகிரியும் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ based on the above information, answer the following question. Find the length of the wire from the point O to the top of section B. So எது கேட்டிருக்காங்க பாருங்க. Find the length of the wire from point O to the top of section B. தோ இந்த லென்த், இந்த ரெட் கலர்ல போறோம் பார்த்தியா, இந்த லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த லென்த் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்தா அப்படின்னா ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஆங்கிள் 30 டிகிரி BPO. நம்மளுக்கு இதுதான் கொஸ்டின் மார்க்கு. இது வந்து 36 சென்டிமீட்டரா, 36 சென்டிமீட்டர் 36 சென்டிமீட்டரு. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? BO தேவை. இது அட்ஜசன்ட் சைடு, ஹைபோடெனஸ் சைடு. அப்போ காஸ் தீட்டா எடுத்துக்கலாம். சரியா? காஸ் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ காஸ் 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு adjacent side by hypotenuse ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கும். BO by BO. cos 30 டிகிரி, cos 30 டிகிரி √3 by 2 வா. அந்த பாக்ஸ் எடுத்தவொடனே எழுதி வச்சுக்கோ. cos 30 டிகிரி வந்து √3 by 2. சரியா? √3 by 2 is equal to PO வந்து 36 divided by BO. சரியா? இதுதான் லென்த்து. இப்போ இந்த B அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. BO √3 is equal to 2 into 36. சரியா? BO is equal to அப்போ BO மட்டும் வேணும் போது 2 into 36 கூட 3 12s are 36. 3 12s are 36 போட்டுக்கிறான். நெக்ஸ்ட் அந்த √3 கீழே எடுத்துகிட்டு வந்துடுறான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறான் பாருங்க. 2 into √3 √3 into √3 into 12 by √3 போட்டுப்பான். இப்போ √3 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 2 12s are 24. 2 12s are 24. 24 into √3 அந்த வேல்யூமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருங்க. √3 அப்படின்னும் போது நான் அது 1.732. ஸோ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா 1.732 into 24 அப்படின்னு பண்ணும்போது நான் வரும் பாரு. 4 2s are 8, 4 3s are 12, 4 sums are 28 29, 4 1s are 4 6, 2 2s are 4, 2 3s are 6, 2 7s are 14, 1 2 1s are 2 3. அப்போ ஆட் பண்ணினா என்ன வரும் பாரு. 8 6 15 1 11 4 3 digits 41.456. சரியா? 41.568 மீட்டர். ஸோ இந்த லென்த் வந்து 41.568 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் AB. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் AB இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் பாரு. ஃபர்ஸ்ட்டு தானே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. கீழே இருக்கிற ட்ரையாங்கிளோட ஹைட்டு தனியாக கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மேலே இருக்க பெரிய ஹைட் இருக்கிற ட்ரையாங்கிள் தனியாக கண்டுபிடிக்கணும். இது வந்து BPO ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும்? 30 டிகிரி. இந்த ட்ரையாங்கிளுக்கு 30 டிகிரி, இது வந்து 36. அது வந்து இதுதான் கண்டுபிடிச்சோம். இப்போ BP கண்டுபிடிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் வந்து
PO இதோட ஆங்கிள் வந்து 45 டிகிரி. இப்போ நம்மளுக்கு AB வேணும் அப்படின்னும் போது என்ன பண்ண போறேன், AP மைனஸ் பிபி. சரியா, AP மைனஸ் பிபி இது கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஹைட் வேணும்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைட்னா tan யூஸ் பண்ணிக்கலாம். இங்க போட்டு வரேன் பாருங்க, tan. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள tan 30 டிகிரி அப்ளை பண்ணு. tan 30 டிகிரின்னும் போது ஆப்போசிட் சைடு பிபி அதை அப்படியே வச்சுக்கோ. கீழே வந்து 36 tan 30 வேல்யூ எவ்வளோ? tan 30 வந்து tan 30 வந்து 1/√3 BP by 36. இப்போ இத BP மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம் பாருங்க, 36/√3 = BP. சரியா, BP கண்டுபிடிச்சிட்டியா? நெக்ஸ்ட் வந்து BP இந்த பார்ட் முடிச்சிட்டோம். AP வேணும். tan 45 is equal to AP by PO. சரியா, tan 45 வந்து 1 AO divided by PO வந்து 36. இந்த டிஸ்டன்ஸ் 36. அப்ப இது 36 ஆ? AP by ஆப்போசிட் சைடு AP by PO. சரியா, அப்ப AP தானே வேணும். அப்ப AP = 36. அவங்க क्वेश्चनல கேட்டது வந்து AB க்கு தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா AP மைனஸ் BP. அப்ப AP 36 மைனஸ் BP வந்து 36/√3. 36 காமனா எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. 1 மைனஸ் 1/√3. இப்போ இந்த ஸ்டெப்பை எல்சிஎம் எடுத்து முடிச்சிடலாம். 36 எடுத்துட்டீங்கன்னா √3 மைனஸ் 1/√3. இந்த 36மே நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா 3 12s are 36. அந்த 3யை √3 into √3, இது ரெண்டும் சேர்த்தா 3 12s are 36. இங்கே வந்து √3 மைனஸ் 1/√3. ஒரு √3 போயிடும். அப்போ √3 into 12, √3யோட வேல்யூ 1.732. அதை மைனஸ் பண்ணினா 732. சரியா, 0.732 into 12. இதை மட்டும் பண்ணிட்டு √3 வேல்யூ அப்படியே வச்சுனாலும் கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு டைம் இருக்குது அப்படின்னும் போது நீ ஃபுல்லாகவே போட்டுரு. 0.732 into 12. 2 2s are 4, 2 3s are 6, 2 7s are 14, 2 3 7, 4 8 7 8, 3 டிஜிட்ஸா? அப்போ √3 8.784 into √3. இதையும் நீ மல்டிபிள் பண்ணி போட்ட அப்படின்னா இன்னும் கரெக்ட் ஆன்சர் தான். சரியா, ஸோ அதையுமே செக் பண்ணிடலாம். அப்போ 8.784 into 1.732 பெருசாக தான் போகும். 2 4s are 8, 2 8s are 16, 2 7s are 14, 1 15, 2 8s are 16, 17. 3 டேபிள்ஸில் பண்ணினா 3 4s are 12, 1, 3 8s are 24, 25, 2 வரும். 3 7s are 21, 21, 22, 23, 23. 3 8s are 24, 26. 7 இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போட்டு வரணும். 7 4s are 28, 28 2 இருக்கும். 7 8s are 56, 56 58, 5 8, 7 7s are 49, 49 plus 5 வந்து 54, 5, 7 8s are 56, 56 plus 5 61. சரியா, நெக்ஸ்ட் வந்து அந்த 1 அப்படியே போட்டினா 4 8 7 8 ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 8 8 18 12 13 13 23 வரும். 23 3 இது 10 18 21 8 10 12 1 7 15 15 பாயிண்ட் வருது. 6 டிஜிட்ஸ் 1 2 3 4 5 6 15.21 15.21388 மீட்டர். சரியா, அது 15 பாயிண்ட் போட்டினாலே ஓகே. மேக்ஸிமம் நீ ஃபுல் நம்பர் வர மாதிரி பார்த்துக்கோ. சரியா, அப்படி இல்லை எனக்கு டைம் பத்தல, கடைசி கொஞ்ச நேரம் தான் இருக்குது, கேஸ் ஸ்டடி லாஸ்ட்டாக தான் போட்டுன்னு இருப்பேன், அந்த கேஸ் வந்து இருக்கும்போது √3யோட விட்டினாலும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இப்போ இதுலேயே நெக்ஸ்ட் கொஸ்டின், இதில் ஆர் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OPB. அந்த ட்ரையாங்கிள் மட்டும் ஒரு முறை போடு. OPB
பி. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா தெரியுமா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். பேஸ் வந்து 36, ஹைட் பிபி கண்டுபிடிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? பிபி எவ்வளோ? 36/√3. சரியா? திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போடணும்னு அவசியம் இல்லை. 36/√3. சரியா? அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். ஆஃப் பேஸ் வந்து 36, ஹைட் வந்து 36/√3. இப்போ இது வந்து என்ன பண்ணிக்கலாம்? 2 1s are 2 8s are. நெக்ஸ்ட் இந்த 18 கூட என்ன பண்ணலாம்? 3 6 are 18, 3√3 into √3 into 6 36/√3 போட்டினா கேன்சல் ஆகிடும். 36 into 6 6 6 are 36, 6 3s are 18, 19 20 21 216/√3. இதோட விட்டா கூட ஓகே தான். 216/√3 இல்லை ஃபைனலாக ஃபுல்லாக பண்ணுறேன்னா 216 into 1.732 மல்டிபிள் பண்ணி ஆன்சர் போட்டுங்க. மல்டிபிள் 374.112 யூனிட்டோட போடுங்க. ஏரியா போது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். சரியா? ஸோ மேக்ஸிமம் நீ இந்த ஸ்டெப்போட நிறுத்தினாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? இப்போ லாஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செக்ஷன் ஏ ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த டவர். செக்ஷன் ஏ ஹைட் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த டவர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போமே. ஏபி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போமே. ஏபி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 36. அந்த ஆன்சர் அப்படியே போட்டால் போதும். ஸோ ஏற்கனவே போட்டதை நீ ஆன்சர் மட்டும் எழுதினாலே போதும். ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் ஏற்கனவே போட்டிருக்கோம் பாரு. ஸோ லாஸ்ட் கொஸ்டினோட ஆன்சரு, தேர்ட் கொஸ்டினோட ஆன்சரு இங்கே எழுதிடலாம். த ஹைட் ஆஃப் த செக்ஷன் ஏ ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த டவர் இஸ் ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர். சரியா? ஆக்சுவலாக மீட்டரில் வரணும். டவர்லாம் குட்டியாலாம் இருக்காது. இவங்க சென்டிமீட்டர்னு கொடுத்ததால அப்படியே போட்டுக்கோ. அவங்கன்னா யூனிட் கொடுத்தாங்களோ அந்த யூனிட்டை அப்படியே போட்டுக்கோ. இந்த ஆன்சர் முடிஞ்சிச்சு. இதுக்கு 4 மார்க்.